இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். திருவாடானை தொகுதியில் அதிமுக வேட்பாளரின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக கீர்த்திகா போட்டியிடுகிறார். கடந்த சில தினங்களாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த இவர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை திருவாடானை மற்றும் சி.கே. மங்களம் பகுதியில் நிறைவு செய்தார். திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து பேருந்து நிலையத்தில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இதேபோல் சி.கே. மங்களத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆண்களும் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இவருடன் மாவட்ட செயலாளர் முனியசாமி மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் அண்ணன் சுபா ரத்னமூர்த்தி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். திருவாரூரை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வாக்காளர் பெருங்குடி மக்களே, ஒரு பெண்ணா இத்தனை வருஷம் அரசியல்ல இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி என்னையும் என்னோட தம்பியையும் ஒரு ஆளா வளர்த்து ரொம்ப என்னோட அம்மாவை நீங்க வெற்றி வேட்பாளராக ஆக்குனீங்கன்னா அவங்க எல்லா சேவையுமே ரொம்ப முழு மனசோட எடுத்து செய்வாங்க. நன்றி. திருவாடானை சட்டமன்ற தொகுதியிலே நான் பயணம் செய்த வரையிலே மக்கள் அடிப்படை தேவைகளுக்கே மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அடிப்படை தேவையான குடிநீர் வசதி இல்லை, அடிப்படை வசதியான சாலை வசதிகளும் இங்கே இல்லை. இது ரெண்டுமே இல்லை. அப்புறம் வேற எப்படி இருக்கும்? பெரிய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்? ஒரு தொழில் வளர்ச்சி இல்லை, எந்த வசதிகளும் மேம்படாத ஒரு தொகுதியாக திருவாடானை சட்டமன்ற தொகுதி கேட்பாரட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை இந்த தொகுதியின் மக்கள் சந்திக்கின்றார்கள். ஒரு அரசு கலைக் கல்லூரி இல்லை. உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு அரசு கலைக் கல்லூரியை அமைக்க என்னுடைய குரல் சட்டமன்றத்திலே ஓங்கி ஒலிக்கும் என்ற வாக்குறுதியை அளித்து, திருவாடானை பகுதியிலே ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் இல்லை என்ற குறையையும் போக்குவேன் என்ற வாக்குறுதியை அளித்து, பஸ் டெப்போ இல்ல, போக்குவரத்து பணிமனையானது இந்த பகுதியிலே இல்லை என்ற குறையையும் போக்குவேன் என்பதை தெரிவித்து, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, உங்களின் மகளாக, உங்களின் வீட்டில் ஒருவராக உங்களுடைய தேவைகளை நீங்க எப்படியோ மக்களின் பிரதிநிதியாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எடுத்து பேசக்கூடிய ஒரு உறுப்பினராக நான் உறுதியாக இருப்பேன். நான் உறுதியாக இருப்பேன் என்பதை கூறி, எந்த நம்பிக்கையில் நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களோ அந்த நம்பிக்கையை நான் 100% நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் உறுதியாக இருப்பேன். இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதும் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதும் ஒன்றே என்னுடைய லட்சியமாக கொண்டு நான் செயல்படுவேன் என்பதை கூறி, உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே தாருங்கள் என கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.